வாழ்க்கையில் நாம் எல்லோரும் தவறுகள் செய்கிறோம். சில தவறுகள் நமக்கு தெரியாமல் நடக்கிறது. சில தவறுகள் அந்த நேரத்தில் சிறியதாக தோன்றலாம். ஆனால் அதன் விளைவு பல வருடங்கள் கூட நம்மை தொடரலாம். ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை மறைக்க முயற்சிக்கிறோமா அல்லது அதை சரி செய்ய முயற்சிக்கிறோமா? இதற்கான பதிலை ஒரு சிறிய கதையின் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் ஒரு ஊரில் மிக பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். பணம், பெரிய வீடு, நிலம், பணியாளர்கள் எல்லாமே இருந்தன. ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் அதிகமான ஆசை இருந்தது. அது என்ன தெரியுமா? மாம்பழம். மாம்பழம் என்றாலே அவருக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் தோட்டத்தில் மிகவும் அழகான மஞ்சள் நிறத்தில் மிக இனிப்பாக இருக்கும் மாம்பழங்கள் காய்த்திருந்தன. அதை பார்த்தவுடன் அவருடைய ஆசையும் அதிகமாகிவிட்டது. ஒரு மாம்பழம் எடுத்தால் என்ன ஆகும் என்று அவர் மனதில் நினைத்தார். அதன் பிறகு ஒரு தவறான முடிவையும் எடுத்தார். அந்த இரவு அவர் யாருக்கும் தெரியாமல் பக்கத்து வீட்டு தோட்டத்திற்குள் சென்று மாம்பழத்தை திருடிவிட்டார். ஆனால் ஒரு தவறு எப்போதும் மறைந்து போகாது. அது எப்படி வெளியில் வரும் என்று நமக்கே தெரியாது. அந்த செய்தி மெதுவாக ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு பரவ ஆரம்பித்தது. சில நாட்களில் அந்த ஊர் முழுவதும் அந்த விஷயம் பரவிவிட்டது. அதன் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் அவரை ஒரு புதிய பெயரால் அழைக்க ஆரம்பித்தனர். அதுதான் மாம்பழ திருடன். ஒரு பெரிய செல்வந்தரா, ஆனால் அவருடைய பெயர் என்ன தெரியுமா? மாம்பழ திருடன். மெதுவாக அவருடைய வீட்டுக்கும் அதே பெயர் வந்துவிட்டது, மாம்பழ திருடன் வீடு என்று. காலங்கள் சென்றன. 1 வருடம், 10 வருடம், பல வருடங்கள். அவரும் இறந்து விட்டார். ஆனால் அந்த பெயர் மட்டும் மாறவே இல்லை. பல தலைமுறைகள் கடந்த பிறகும் அந்த வீட்டில் அவருடைய பேரன் ரோஹித் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ரோஹித் வெளியே சென்று கொண்டிருந்தான். அப்போது இருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் விலாசம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த மாம்பழ திருடன் வீடு தெரிகிறதா? அதற்கு பக்கத்தில் தான் நான் சொல்ற வீடு. இதை கேட்டவுடன் ரோஹித் அதிர்ச்சி அடைந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. எப்போதோ என் தாத்தா செய்த தவறுக்காக இன்னும் நாங்கள் ஏன் இந்த பெயரை சுமக்க வேண்டும் என்று. அவன் மனதில் ஒரு வேதனை, ஒரு கோபம், ஒரு அவமானம். அதற்கான தீர்வு தேடி அவன் அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய அறிவாளியை சந்திக்க சென்றான். அவரிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டான். பிறகு கேட்டான், ஐயா, என் தாத்தா செய்த தவறுக்கு இன்னும் எங்கள் குடும்பம் ஏன் இந்த பெயரை சுமக்கிறது என்று. இந்த தவறை நான் எப்படி சரி செய்வது? அந்த பெரியவர் சிறிது நேரம் சிந்தித்தார். பிறகு மெதுவாக சொன்னார், ரோஹித், தவறை மறைக்க முயற்சிக்காதே. அதை விட ஒரு பெரிய நல்லதை செய். ரோஹித் ஆச்சரியமாக பார்த்தான். என்ன நல்லது ஐயா? அவர் சொன்னார், தினமும் உன் வீட்டில் அன்னதானம் செய் என்று. ரோஹித்தும் அந்த வார்த்தையை மிகவும் முக்கியமானதாக எடுத்துக்கொண்டான். அடுத்த நாள் முதல் அவன் வீட்டில் தினமும் அன்னதானம் செய்ய ஆரம்பித்தான். ஏழைகள், பசியுடன் இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு எப்போதும் உணவளித்தான். நாட்கள் சென்றது, மாதங்கள் சென்றது. அன்னதானம் தொடர்ந்து நடந்தது. மக்கள் அதை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ரோஹித் வெளியே நின்று கொண்டிருந்தான். அப்போது ஒருவர் விலாசம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த அன்னதானம் போடும் வீடு தெரியுமா? அதிலிருந்து 4வது வீடுதான் என்று. அந்த வார்த்தையை கேட்டவுடன் ரோஹித்தின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. ஏனென்றால் பல வருடங்கள் இருந்த மாம்பழ திருடன் வீடு என்ற பெயர் இப்போது மாறிவிட்டது. அதற்கு பதிலாக ஒரு புதிய பெயர் வந்துவிட்டது. அதான் அன்னதானம் போடும் வீடு என்று. இந்த கதையில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. நாம் செய்த தவறை மறைக்க முயற்சித்தால் அது நம்மை தொடர்ந்து துரத்தும். ஆனால் அதை விட ஒரு பெரிய நல்லதை செய்தால் அந்த தவறு மெதுவாக மறைந்துவிடும். அதனால் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துவிட்டால் துக்கப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், மறைக்க முயற்சிக்காதீர்கள். அதை விட ஒரு நல்ல செயலை தொடங்குங்கள். ஒரு நாள் அந்த நல்ல செயல்தான் உங்கள் பெயரை மாற்றும், உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தவறு செய்த மனிதன் தவறானவன் அல்ல. அதை சரி செய்ய முயற்சி செய்யாதவன் தான் உண்மையில் தவறானவன். நீங்களும் இன்று முதல் ஒரு நல்ல செயலை ஆரம்பித்து பாருங்கள்.
ஒரு நாள் அது உங்கள் வாழ்க்கையையும் அழகாக மாற்றும். நன்றி.